வணக்கம் அப்ரஹாம். ராமசாமி படையாச்சியாரின் 107வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தமிழக அரசு சார்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்தியிருக்கிறார். சென்னை கிண்டி ஹால்டா சந்திப்பில் இருக்கக்கூடிய ராமசாமி படையாச்சியாரின் சிலை அருகே அலங்கரித்து வைத்து இருக்கப்பட்டிருக்கக்கூடிய அவரது உருவப்படத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார். இந்த மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சியின் போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் அமைச்சர்கள் சேகர் பாபு, அதே போல அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆகியோர் உடனிருந்தனர். அதே போல மேயர் பிரியாராஜன், துணை மேயர் மகேஷ்குமார் ஆகியோரும் உடன் இருந்தனர். மேலும் சுதந்திர போராட்ட வீரரும் முன்னாள் அமைச்சருமான ராமசாமி படையாச்சியாரின் 107வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. ராமசாமி படையாச்சியார் 1952 முதல் 1962 வரை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் சட்டப்பேரவை உறுப்பினராக தொடர்ந்து பணியாற்றியிருக்கிறார். தமிழக அரசியலில் தன்னுடைய ஆழமான முத்திரையை பதித்த ராமசாமி படையாச்சியார் 1954 ஆண்டு முதல் 1957 வரை உள்ள உள்ளாட்சித்துறை அமைச்சராக பணிபுரிந்து பல சாதனைகளை நிகழ்த்தி காட்டியவராக இருந்திருக்கிறார். 2 முறை மக்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு திறம்பட பணியாற்றியராகவும் இருக்கிறார். மேலும் கடலூர் நகராட்சி மன்றத்தின் தலைவராகவும், உழவர் உழைப்பாளர் கட்சியின் தலைவராகவும் பல்வேறு சமூக பொதுநல நடவடிக்கைகளில் பங்கு கொண்டு நாட்டிற்காக உழைத்து வருமான எம்.எஸ். ராமசாமி படையாச்சியார் திகழ்ந்திருக்கிறார். தமிழக முன்னாள் அமைச்சரும் உழைப்பாளர்கள் கட்சியின் நிறுவனருமான எஸ். ராமசாமி படையாச்சியாரின் தமிழக அரசு சார்பாக 2019 ஆண்டு கடலூரில் மணிமண்டபம் 8 அடி உயரம் உள்ள ஒரு முழு உருவ வெண்கல சிலையும் அமைக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் தமிழக சட்டப்பேரவையிலும் அவரது உருவப்படம் திறக்கப்பட்டது. 2018 ஆண்டு முதல் எஸ். ராமசாமி படையாச்சியாரின் பிறந்தநாள் விழாவானது அரசு விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு 107வது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக அரசு சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ராமசாமி படையாச்சியாரின் உருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார். அப்ரஹாம். தகவலுக்கு நன்றி மாயாவதி.